கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? மன்னரின் நந்தவனம் அன்று களை கட்டி இருந்தது. அரசு பண்டிதர்கள் கூடியிருந்தனர். மன்னர் ஆதித்யன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். அவ்வப்போது நந்தவனத்தில் சுவாரஸ்யமான விவாதங்கள், ஆரோக்கியமான கருத்து மோதல்கள் ஏற்படும். அனைவரும் மிகவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தனர். வழக்கம்போல் அன்றும் மன்னர் ஆதித்யனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவை புலவர்களை பார்த்து, இந்த உலகில் மிகவும் இன்றியமையாதது எது என்று கேட்டார். உடனே அவை புலவர்கள், இதில் என்ன சந்தேகம், பணம்தான் இன்றியமையாதது என்றும், பொருளில்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை என்று ஒருவர் கூற, புகழ்தான் பெரியது, புகழிருந்தால் போதும், எதையும் சாதித்து கொள்ளலாம் என்று மற்றொருவர் கூற, மேலும் ஒருவர் ஆரோக்கியம்தான் முக்கியம் என்று கூறினார். இவ்வாறாக பணம், புகழ், ஆரோக்கியம், அமைதி, ஒழுக்கம் என பல தரப்பட்ட பதில்கள் வந்து கொண்டே இருந்தன. அதற்கு அரசர், நீங்கள் கூறுவது எல்லாம் ஒரு வகையில் இன்றியமையாததுதான். ஆனால் ஏனோ என் மனம் உங்கள் பதில்களுக்கு திருப்தி அடையவில்லையே என்று கூற, அங்கிருந்த புலவர்கள், என்ன இது, எளிமையான கேள்விதானே என்று நினைத்தால் நம்முடைய பதில்களை இவரால் ஏற்க முடியவில்லையே என்று மேலும் யோசித்து பல பதில்களை சொல்லிக்கொண்டே இருந்தனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தோட்ட தொழிலாளியின் மகன் ஓடி வந்து, எனக்கு இதற்கான விடை தெரியும் என்று கூறினான். அதற்கு அங்கிருந்த புலவர்கள், இவனுக்கு கேள்வி புரிவதற்கே வாய்ப்பு இல்லை, இதில் பதில் வேற சொல்ல வந்துவிட்டான் என்று கூறி அவனை விரட்டிவிட்டனர். உடனே மன்னர், புலவர்களே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? சிறுவனாக இருந்தால் என்ன, அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை கேட்போமே என்று கூறினார். மன்னரே கூறிய பிறகு அதற்கு மறுபேச்சு உண்டா? மன்னர் அச்சிறுவனை பார்த்து, உன் பதில் என்னவோ அதை நீ தைரியமாக சொல்லலாம் என்று கூறினார். உடனே அச்சிறுவன், நம்பிக்கைதான் இந்த கேள்விக்கு பதில் என்று கூறினான். ஆம் அண்ணா, நம்பிக்கைதான் உலகிலேயே மிகவும் இன்றியமையாதது. இதை கேட்ட மற்ற புலவர்கள் சிரித்துவிட்டனர். ஆனால் தலைமை பண்டிதரோ, ஏன் சிரிக்கிறீர்கள்? சிறுவனுடைய பதில் எல்லா சூழ்நிலையிலும் வைத்து ஒப்பிடும்போது கச்சிதமாக பொருந்துகிறது என்று கூறினார். மேலும் அவர், ஆமாம் அரசே, நம்பிக்கைதான் மிகவும் இன்றியமையாதது. நம்பிக்கை இல்லாதவன் கையில் இருக்கும் பணமோ செல்வமோ நிலையானது அல்ல. புகழ் என்றுமே ஒருவரிடத்திலேயே இருந்துவிடப் போவதில்லை, மாறிக்கொண்டேதான் இருக்கும். நம்பிக்கை இல்லாதவனுக்கு வைத்தியம் செய்தால் கூட அது நிலைக்காது. ஆம், உட்கொள்ளும் மருந்தை விட குணமாகிவிடும் என்ற நம்பிக்கைதான் அவன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நாம் அனைவரும் நம்பிக்கை அல்லது பிடிப்பு என்று கூட சொல்லலாம். அதை ஊன்றுகோலாக வைத்துத்தான் ஒவ்வொரு நொடியும் கடந்து கொண்டு இருக்கிறோம். அதை நாம் பெரிதாக உணர்வதில்லை. ஆம், நாம் எதை இழந்தாலும் அதை மீட்டெடுத்து விடலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது. எனக்கு இந்த சிறுவனுடைய பதில் மிகவும் ஏற்புடையதாக இருக்கிறது அரசே என்று கூறி முடித்தார். சற்று நேரம் அரசவை நிசப்தமாக இருந்தது. மன்னருக்கும் அவன் பதில் மிக சரியாக பட்டது. மெல்லிய புன்னகையுடன் கைத்தட்ட ஆரம்பித்தார். பிறகென்ன, அந்த சிறுவனுக்கு பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்தார். வீட்டிற்கு வந்த சிறுவன் நடந்ததை தன் தந்தையிடம் கூற, உனக்கு எப்படியப்பா இந்த கேள்விக்கு விடை தெரிந்தது என்று கேட்டார். நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று கூறினான். என்னது, நானா? நான் எப்போது கூறினேன் என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு அச்சிறுவன், தந்தையே, எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நம்முடைய நிலைமை நிச்சயமாக மாறியே தீரும் என்று நீங்கள்தான் சதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். பாருங்கள், இப்போது நம் நிலைமையும் மாறிவிட்டது என்று தன் பரிசு பொருட்களை காட்ட அவர் கண்கள் பணித்தது. அவனை அப்படியே வாரி அணைத்து கொண்டார். ஆம், எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் இருப்பவனால்தான் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த முடியும். நம்பிக்கை இல்லாதவனுக்கு கையில் வாய்ப்புகளை எடுத்து கொடுத்தாலும் அதை தக்க வைத்து கொள்ள தெரியாது. எனவே நம்பிக்கையே சிறந்த வழிகாட்டி. நம்பிக்கையுடன் செயல்படுவோம். மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திப்போம்.